ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப கார்த்திகை மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். கார்த்திகை மாதம் அப்படின்னா என்ன சிறப்பு அப்படின்னா, திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறது ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி ஐயப்ப பக்தர்கள் இந்த மாதம் தான் ஐயப்பனை தரிசிக்க போக வேண்டியது, அதுவும் ஒரு தனி சிறப்பு. இப்ப பொதுவா என்ன என்ன அப்படின்னா, இப்ப எப்பப்பெல்லாம் ஜாதகம் ஒருத்தர் பார்ப்பாரு அப்படின்னா, குழந்தை, அதாவது ஒரு குழந்தை பிறகுதுன்னா 10 வயசு வரைக்கும் யாரும் மேக்சிமம் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. எப்போ பார்ப்பாங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா பார்ப்பாங்க. அதுக்கு பிற்பாடு எப்போ பார்ப்பாங்க? 10 டு ஒரு 20 வயசுக்குள்ளேனா அந்த குழந்தை நல்லா படிக்கிறாங்களா, இல்லை படிக்கலையா, அவங்க என்ன படிச்சா எப்படி வருவாங்க, அதாவது எந்த கிரகம் சுபத்துவமா இருக்குதோ அந்த கிரகத்தோட எண்ணங்களும் தொழில்களும் அமையும்னு சொல்லுவோம். அதே மாதிரி எந்த பேஸ்ல படிச்சா அவங்க நல்ல உயரத்துக்கு போவாங்க, அதாவது நல்ல வேலை கிடைத்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரிலாம் கரெக்டா தெளிவா பார்க்க முடியும். அதே மாதிரி திருமணத்தை பொருத்தம் வந்து தெளிவா இந்த நட்சத்திர பொருத்தம் இல்லாம கட்ட பொருத்தம், தசாபுக்தி பொருத்தம், அந்த மாதிரி தெளிவான ஒரு திருமண பொருத்தத்தை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி ஒருத்தர் அரசு வேலையா இல்ல தொழிலா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. அதே மாதிரி தொழிலில் முன்னேறுவாரா இல்லை வேலை செஞ்சு முன்னேறுவாரா, எது அவருக்கு கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி பாதையை சூஸ் பண்றதுக்கும் ஜோதிடம் பார்க்கறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு அரசு துறையில வேலை செய்வாரா, அரசு துறையா இல்லை தனியார் துறையா, எதுல அவருக்கு பொருளாதாரம் ஈட்ட முடியும், பணம் வரக்கூடிய வழிகள் என்ன, அதே மாதிரி அரசு துறையா இல்லை மத்திய அரசு துறையா, இதெல்லாம் வந்து நம்ம தெளிவா வந்து தசாபுக்தி பலன்களோட தசாபுக்தி அமைப்புகளை ஜனன ஜாதக கொடுத்தீங்கன்னா, ஜனன ஜாதக அடிப்படையில தான் தசாபுக்தி அடிப்படையில தெளிவா கணிச்சு வந்து சொல்லலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம எல்லா ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். மகர ராசியை இப்ப குரு பகவான் உச்சமா இருந்து 7ஆம் பார்வையா நேரா, அதாவது 5ஆம் பார்வை 9ஆம் பார்வைன்னு இருக்குது. குரு பகவானுக்கு 3 சிறப்பு பார்வைகள். எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் இடம் வந்து 7ஆம் இடம் வந்து நேர் பார்வையா இருக்கும். 5, 9 வந்து குரு பகவானுக்கு சைடு பார்வை தான். நேரா வந்து உங்க மகர ராசியை பார்க்கும்போது நல்ல ஒரு அமைப்புகா இருக்கும். உங்களுக்கு என்ன நல்ல அமைப்பு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய அமைப்பு. அதாவது தன்னம்பிக்கை பிறக்கும். எடுத்துக்கொண்ட முயற்சி பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். முதல்ல முயற்சி எடுப்பீங்க. இத்தனை காலகட்டமா சோம்பேறித்தனமா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அந்த சோம்பேறித்தனத்தை ஏற கட்டி வச்சுட்டு கண்டிப்பா முயற்சி எடுப்பீங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது முதல் 13 நாட்கள் இருப்பாரு. அதுக்கப்புறம் அதிசாரம் பெற்று 6ஆம் இடத்துக்கு போவாரு. 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே, நண்பர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை, இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரி செய்வாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு போகும்போது, 6ஆம் இடத்துக்கு சுபர் போகும்போது சுப கடனை கொடுப்பாரு. ஒரு வேலை இல்லை, ரொம்ப நாளா வேலை இல்லை அப்படின்னா அந்த வேலைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் வந்து குரு பகவான் கொடுப்பாரு. குரு 6ஆம் இடம் தான் வேலை, கடனு, எதிரியை கொடுக்கும். ஒரு வேலையை கொடுப்பாரு. அதன் வேலையை கிடைச்சாதானே அங்க ஒரு போட்டி பொறாமைகள் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்க சரி பண்ணி போகுங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது இளைய சகோதரி கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்கும்போது சனி பகவான் 3ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. குழந்தைகளால உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள் அதெல்லாம் இருக்கதான் செய்யும். நீங்க அவங்கள புரிஞ்சிக்க மாட்டீங்க, அவங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழல்கள்லாம் வந்து இருக்கதான் செய்யும். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ளான பந்தங்கள் இந்த காலகட்டத்துல ஒரு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்ப்பாரு. தந்தை மீது கொஞ்சம் அக்கறை மேற்கொண்டு கவனம் செலுத்தணும். ஏதாவது சிறு சிறு உடல் உபாதைகள் இருக்கும், அது இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை அணுகி சரி பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பாக்கியங்களுக்கு தான் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிப்போங்க. தந்தை வழி உறவுகளால்
தந்தை வழி தந்தையால் வந்த சித்தப்பா பெரியப்பா இல்ல அவங்க பசங்க பங்காளிங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். நம்ம இப்ப சொல்றது தசாபுக்தி அடிப்படையில வந்து துல்லியமா பார்க்கணும். பார்த்தாதான் மேற்கொண்டு சொல்ல முடியும். அதே மாதிரி அஹ் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் 13 நாள் கழிச்சு கார்த்திகை மாதம் முதல் 13 நாட்கள் வந்து உங்க நேரா உங்க ராசிக்கு பார்ப்பாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு போனதுக்கு பின்னாடி 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. 12ஆம் இடம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களா இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான தன்மைகளை உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை அதிசாரமாகி போகும்போது ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பொருளாதார முன்னேற்றம் அடையும். ரொம்ப நாளா குடும்பம் அமையல, ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். ரொம்ப நாளா குடும்பம் அமையல, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எதுவும் அமையல. கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அதிசாரம் ஆகும்போது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பா குடும்பம் அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள்லாம் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.